ஓம் ஓம் சாந்தி. நாம் நிரந்தரமான யோக நிலையினை அடைய வேண்டும். நிரந்தர யோகியாவதுதான் நமது வாழ்வின் முக்கியமான லட்சியமாகும். யோகி வாழ்க்கையில் நமக்கு முழுமையான பரமாத்ம சுகம் கிடைக்கின்றது. நாம் நல்ல யோகிகளாக ஆவோம். ஒரு லட்சியத்தை உருவாக்குவோம். நமது இல்லங்களில் முழு நாளிலும் 20 நிமிடங்கள், குறைந்ததிலும் குறைந்தது ஒரு நாளுக்கு 3 முறைகளாவது அமர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று லட்சியம் வைப்போம். உங்களது மனம் ஒருமுகப்படவில்லை என்றாலும் நீங்கள் அமர்ந்து பயிற்சியினை மேற்கொள்ளுங்கள். பயிற்சி செய்ய செய்ய முட்டாள் கூட புத்திசாலியாகி விடுவார் என்று கூறப்படுகிறது. பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். எவ்வாறு யோக பயிற்சி செய்வது? ஆத்மாவாகிய நான் ஜொலிக்கக்கூடிய ஒளியாக இருக்கின்றேன். பின்னர் நமது குணங்களை பற்றி சிந்திப்போம். ஒவ்வொன்றாக சிந்தித்து அவற்றை சுயத்திற்குள் தாரணை செய்வோம். மேலும் தந்தையோடு புத்தியை இணைக்கச் செய்வோம். நான் ஞான சொரூபமாக இருக்கின்றேன். பாபா, நீங்கள் முழுமையான ஞானத்தை எனக்கு வழங்கி எனது ஞானத்தின் தாகத்தினை தணித்து விட்டீர்கள். என்னையும் மாஸ்டர் ஞானக்கடலாக்கி விட்டீர்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். ஓ பாபா, நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். உங்களது பரிசுத்தமான அன்பை நாங்கள் அடைந்து விட்டோம். உங்களது அன்பினை நாங்கள் நேரடியாக அனுபவம் செய்திருக்கிறோம். நடைமுறையில் நீங்கள் எவ்வாறு அன்பு கடலாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். ஓ துக்கங்களை அழித்து சுகங்களை வழங்கும் வள்ளலே, நீங்கள் எங்களது அனைத்து துக்கங்களையும் அழித்து விட்டீர்கள். எல்லையில்லாத சுகத்தை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களை அடைந்து நாங்கள் மிகவும் சுகமடைந்து விட்டோம். உங்களுக்கு லட்சக்கணக்கான முறைகள் நன்றிகள். ஓ எங்கள் இனிமையான பாபா, நீங்கள் தூய்மை கடலாவீர்கள். நீங்கள் வந்து எங்களுக்கும் நினைவுபடுத்திவிட்டீர்கள். குழந்தைகளே, நீங்களும் தூய்மையானவர்கள். பாபா உங்களது திருஷ்டியை பெற்று உங்களிடம் நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி நாங்களும் தூய்மையாகி கொண்டிருக்கிறோம். இப்போது எங்களது தூய்மையற்ற தன்மை அழிந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவாக நாங்கள் பரிசுத்தமாகிவிடுவோம். எங்களது உண்மையான சொரூபத்தை கண்டறிந்து விட்டோம். எந்தளவிற்கு நாங்கள் தூய்மையாகிக் கொண்டே செல்வோமோ சுகமும் அமைதியும் அதிகரித்து கொண்டே செல்லும். எங்களை பரிசுத்தமாக்கிய உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள். சர்வ வல்லமை படைத்தவரே, நீங்கள் வந்து உங்களது அனைத்து சக்திகளையும் எங்களுக்கு வழங்கிவிட்டீர்கள். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆவீர்கள் என்று எங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டீர்கள். நாங்கள் மிகுந்த சக்தி படைத்தவர்களாக ஆகிவிட்டோம். மாயை வெல்வது எங்களுக்கு எளிதாகிவிட்டது. இப்போது மாயை காகிதத்தின் சிங்கத்தை போன்று தோன்றுகிறது. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். இவ்வாறு நாம் பாபாவுக்கு அருகாமையில் செல்வோம். அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்வோம். மெல்ல மெல்ல மனம் ஸ்திரமாகிவிடும். இப்படிப்பட்ட ஆன்மீக உரையாடலில் முதலில் தன்னைத்தான் ஈடுபடுத்திக் கொள்வோம். 10 நிமிடங்கள் இவ்வாறு ஆனந்தமாக தந்தையோடு உரையாடுவோம். அவருக்கு நன்றி கூறுவோம். இதன் மூலம் பாபாவோடு நெருக்கம் அதிகரிக்கும். அவருக்கும் நமக்கும் உரிமை அதிகரிக்கும். பாபா என்னுடையவர் என்ற ஆழமான உணர்வு ஏற்படும். மெல்ல மெல்ல நாம் யோகத்தில் மூழ்கிவிடுவோம். நினைவில் கொள்வோம், இந்த ஆத்மாவின் 7 குணங்களையும் சுயத்திற்குள் தாரணை செய்ய வேண்டும். இவற்றை வர்ணனை செய்தால் மட்டும் போதாது. இவற்றை சுயத்திற்குள் தாரணை செய்ய செய்ய நாம் சுலபமாக யோகத்தில் நிலைக்க முடியும். நமது அந்த மனநிலைதான் விதேகி நிலை என்று கூறப்படுகிறது. எனவே இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம். நான் உயிரோட்டமான ஃபரிஷ்தா ஆவேன். தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். மேலும் எனக்கு இடதுபுறத்தில் பிரம்மா என்ற தாய் இருக்கிறார்.
அவர் எனக்கு குளிர்ந்த தன்மையின் கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரது நெற்றியிலிருந்து குளிர்ந்த கிரணங்கள் வெளிப்பட்டு என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு புறம் சர்வசக்திவான் சிவபாபா இருக்கின்றார். அவர் எனக்கு சக்திகளின் கிரணங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.